Hi friends, welcome back to my channel Modern Tamalachi. எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க அப்படினு நம்புறேன். Monday morning கொஞ்சம் டே earlier-ஆவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மார்னிங்லே எங்க ரெண்டு பேருக்கும் ஹஸ்பண்ட் டீ போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. சோ ரெண்டு பேரும் எங்களுக்கான டைம் காலையில ரெண்டு பேருமே உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு தான் அடுத்த வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வீட்லயும் சரி வெளியில ஆபீஸ் அந்த மாதிரியும் சரி நம்ம எவ்வளவுதான் வேலைகள் பார்த்து டயர்ட் ஆனாலும் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி லஞ்சோ டின்னரோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை இந்த மாதிரி ஒரு கப் ஆஃப் காஃபியோ சேர்ந்து குடிக்கும்போது அந்த டே வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். மண்டே மார்னிங் ஒர்க்கிங் டே இல்லையா, ஸோ காலையிலே குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொத்தமல்லி சட்னி தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு அப்புறம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். 2 பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வந்து நல்லா நிறம் மாறி வந்ததுக்கு அப்புறமா இதுல வந்து நம்ம ஒரு பஞ்ச் அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டா போதும். மினிட்ஸ் மட்டும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இதை நல்லா சூடு ஆற விட்டுட்டு நம்ம இந்த சட்னிக்கு அரைச்சிக்கலாம். எப்போவுமே நீங்கள் எந்த சட்னி அரைச்சாலும் சரி சூடு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு நீங்கள் சட்னி அரைச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வதக்கின எல்லாத்தையுமே சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்துக்கிட்டேன். ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். முன்னாடி நாள் நைட்டே இட்லி தோசைக்கு அரிசி ஊற வச்சுட்டு வெந்தயமும் ஊற வச்சுட்டு தான் போய் படுத்தேன். கொஞ்சம் மாவு சீக்கிரம் அரைச்சிட்டோம் அப்படின்னா டின்னருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்து உளுந்தையும் வந்து ஊற வச்சுட்டேன். நான் எப்போவுமே 5:1 ரேஷியோக்கு தான் நான் போடுவேன். வெந்தயம் ஒரு 1 டீஸ்பூன், அப்புறம் மாவு ஜவ்வரிசி 1 டேபிள் ஸ்பூன் அளவு இப்போவே ஊற வச்சுட்டேன். காலையில் தோசையும் கொத்தமல்லி சட்னியும் வச்சு ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பிச்சி விட்டுட்டேன். லஞ்ச் அங்கேயே சாப்பிட்டுப்பாங்க. ஸோ இப்போ எனக்கும் சஷுக்கும் மட்டும்தான் லஞ்ச் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியாக கருவேப்பிலை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மண் பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய், 2 கை அளவு கருவேப்பிலை, 2 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் மிளகு, இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கருவேப்பிலை வந்து நல்லா பொரிஞ்சு கிறிஸ்பி ஆகணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த குழம்ப நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரைன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். திரும்ப அதே கடாயிலே கடுகு, வெந்தயம், அப்புறம் 10 பல் பூண்டு, ஒரு 10-15 சின்ன வெங்காயம் முழுசாவே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா 2ஆக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் செஞ்சிருக்க மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு 3 பேர் சாப்பிடலாம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சிருக்க கருவேப்பிலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா இதை 1 டீஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருச்சு. அரைச்சி வச்சிருக்க இந்த கருவேப்பிலையை வந்து நம்ம இது கூட சேர்த்துட்டு 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே. அடுத்ததாக இதில் காரத்துக்கு ஒரு 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா குழம்போட குவான்டிட்டிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து அதே மிக்ஸி ஜார்லேயே லைட்டாக வாஷ் பண்ணி மட்டும் சேர்த்துக்கிட்டேன். அடுத்ததாக புளி கரைசல் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளி வந்து நம்ம புளி குழம்புக்கெல்லாம் எப்படி ஊற்றுவோம் அந்த அளவுக்கு ஊற்றுனா போதும். நான் வந்து ஒரு பவுல் அளவு இருக்கிறத வந்து சேர்த்துக்கிறேன். எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கருவேப்பிலை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். என்னோட பையன் கூட அந்த அளவுக்கு சூப்பராக லைக் பண்ணி சாப்பிடுவான் இந்த கருவேப்பிலை குழம்பு. இது வந்து சாதத்துக்கு கூட மட்டும் இல்லை, இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட சூப்பரான காம்பினேஷனாக இருந்தது. நைட் சப்பாத்திக்கு வந்து இது கொஞ்சம் தொட்டு சாப்பிட்டுக்கிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்தது டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹேர் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க வீக்லி 2 வந்து இந்த கருவேப்பிலை குழம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. சஷுக்கு சைடிஷ்க்கு இன்னைக்கு முட்டை தான் பாயில் பண்ணி கொடுத்து விட்டேன்.
காலையில் எந்திரின்னு சொன்னாலும் எழுந்திருக்கிறதே இல்லை. அதனால குட்டி பையனை எப்போவுமே எழுந்திரிச்சிட்டான் அப்படின்னா அவங்க அண்ணன் பக்கத்தில் போட்டுருவேன். அவனே கொஞ்ச நேரத்தில் டார்ச்சர் தாங்க முடியாமல் எழுந்திரிச்சிருவான். ஏன்னா சின்ன பையன் வந்து போய் கண்ணை நோண்ட காது நோண்ட எல்லா வேலையுமே பார்த்து வச்சிருவான். சஷு ஸ்கூலில் ஆனுவல் டே டான்ஸ் ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு. அதனால் காலையில் எழுப்பவே முடியல, கோல்டு வேறு இருக்குது அவனுக்கு. ஸோ அதனால் தூங்கட்டும்னு விட்டுட்டு 8 o'clock போல் எழுப்பி ரெடி பண்ணி அவனை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டையும் எடுத்துக்கிட்டேன். நம்ம வீட்டுக்கு புதுசாக சோஃபா வாங்கியாச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, தேவைப்பட்டதுன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நமக்கு 3 seater மட்டும்தான் வாங்கலாம் அப்படின்னு பிளான் ஒரு 1 month-ஆவே தேடிட்டு இருந்தோம். பட் எதுவுமே வந்து கரெக்டாக கிடைக்கல. ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருந்தது எல்லா கடைகள்லையும். இப்போ வாங்கியிருக்க சோஃபா பார்த்தீங்கன்னா ரெக்லைனர் மாடல் சோஃபா தான். இது வந்து கடைகளில் இந்த மாடலில் வந்து கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக 35-40 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் வந்தது. அதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஓனா மேனுஃபேக்சர் பண்ற கடையில போய் கேட்டோம்னா பிரைஸ் கம்மியா இருக்கும் அப்படின்னுட்டு. நம்ம கோவை புதூர் பக்கத்திலே தான் இந்த கடையும் இருக்கு. போன தைப்பூசம் போனது இல்லையா, ஸோ அந்த டைம்ல வந்து போயிட்டு வர்ற வழியில பாத்தீங்கன்னா யதார்த்தமா இந்த கடை வந்து கண்ணில் பட்டுச்சு. அல்-அமீன் ஃபர்னிச்சர் ஸ்டைல் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த கடையில கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு தான் கேட்டோம். டைரக்டா ஓன் மேனுஃபேக்சர் பண்ற கடைக்கும் நார்மலா இருக்கிற ஷாப்புக்கும் வந்து டிஃபரன்ஸ் நிறையவே தெரிஞ்சது. சோஃபா எப்படி வாங்கணும், என்ன மெட்டீரியல் எடுக்கணும்ன்றது கூட எங்களுக்கு சரியா தெரியல. பட் அவங்க தான் ஒரு மெட்டீரியலுக்கும் ஒரு வுட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணா லாங் டேர்ம்க்கு வரும் அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் மெட்டீரியல்லாம் சூஸ் பண்ணி அட்வான்ஸும் பே பண்ணிட்டு வந்தோம். இது எந்த ஒரு ப்ரமோஷன் வீடியோவும் கிடையாது. ஏன்னா சோஃபா எப்படி எடுக்கணும், எந்த மாதிரி மாடலில் வந்து பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் பிளைண்டாக தான் இந்த கடைக்குள்ளே போனோம். சோஃபாக்கு என்ன மாதிரி வுட்டு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கூட எங்களுக்கு தெரியல. என்ன மாதிரி வுட்டு யூஸ் பண்ணணும், குழந்தைங்க இருக்க வீட்டில், பெட்ஸ் இருக்கிற வீட்டிலலாம் எந்த மாதிரி சோஃபாஸ் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக சொன்னாங்க. சோஃபா மெட்டீரியல் சாம்பிள் எல்லாமே வந்து வச்சிருக்கிறாங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் என்னென்ன மாடல்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து நமக்கு காமிப்பாங்க. போனால் என்ன மாதிரி போட்டால் அவுட்புட் எப்படி வரும் அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து இந்த ப்ளூ கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால நான் ப்ளூ கலர் செலக்ட் பண்ணவும் இதவே வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. பட் அவுட்புட் வந்து இந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறத நானே எதிர்பார்க்கல. வீட்டுக்குள்ளே போட்டதுக்கு அப்புறமா நல்லா கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருந்தது. வெறும் 3 seater மட்டும்தான் வாங்குற ஐடியா இருந்தது. பட் வெளியில் விசாரிச்ச ப்ரைஸ்க்கு வந்து இங்கே 3+1+1 அந்த ரேஞ்சை விட கம்மியாக வருது அப்படின்னும் போது விடுவோமா, அதனால ஃபுல் செட்டே வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ ப்ராடக்ட் வந்து முன்னாடியே நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். எவ்வளோ வேணாலும் டைம் எடுத்துக்கோங்க, பட் எங்களுக்கு அவுட்புட் நல்லா வரணும் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதே மாதிரியே சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ டெலிவர் பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சேஃப் அண்ட் செக்யூராக வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துட்டாங்க. இவங்களோட ஷாப் அட்ரஸ், மொபைல் நம்பர், அப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கலாம், ஃபர்னிச்சர்ஸ் வாங்கிக்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் இதை ஃபுல் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 o'clock ஆயிடுச்சு. சஷு போனதுக்கு அப்புறம் குட்டி தம்பி தூங்கிட்டு இப்போதான் எழுந்துச்சான். அவன் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி நான் அவனுக்கு காய் போட்ட சாப்பாடு வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன். ஸோ அது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற என்னென்ன காய் இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இது 3 காய் மட்டும்தான் வீட்டில் இருந்தது. ஸோ அதை மட்டும்தான் எடுத்துட்டு எல்லாத்தையுமே தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து குட்டி குட்டியாக வந்து நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நேரமாகும். அதனால நான் சாப்பர்ல போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
இந்த அளவுக்கு சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட வந்து காலிஃப்ளவர், ப்ரக்கோலி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஸோ இது கூட வந்து 2 டீஸ்பூன் மட்டும் ரைஸ் சேர்த்து அதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ காய் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க ரைஸ் எல்லாத்தையுமே குக்கர்ல சேர்த்துட்டு காயும் ரைஸும் ஒரு பங்கு இருக்கு அப்படின்னா ஒரு 4.5 பங்கு அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். அப்பதான் அது குழைவா வெந்து வர கரெக்டா இருக்கும். ஸோ டைஜஷனுக்கு கொஞ்சமா பெருங்காயத்தூள், சீரகத்தூள் ரெண்டையுமே சேர்த்துட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசில் பக்கம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கலாம். சூடு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா கிரைண்ட் பண்ணி குழந்தைக்கு கொடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து அரைச்சு கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னீங்க. கிருஷன் குட்டிக்கு நான் 2-3 டைம் வந்து ஃபுட்டு மேஷ் பண்ணி கொடுத்துட்டேன். பட் வாமிட் தான் பண்ணான். சரி அந்த இதுக்கு நம்ம கிரைண்ட் பண்ணியே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பாதியமாக கிரைண்ட் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கேன் இப்போதைக்கு. கிருஷன் குட்டிக்கு சாப்பாடுலாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா கிரைண்டர்ல அரிசி அரைக்க போட்டுட்டு நான் வந்து லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருவேப்பிலை குழம்பு வச்சுட்டு எனக்கு எக்ஸ்ட்ரா கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி பண்ணியிருந்தேன். அதையும் வச்சு சாப்பிட்டுட்டு மண் பாத்திரம் வந்து கிளீன் பண்ணாமல் இருந்தது. சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ஒரு ட்ரை கிளாத் வச்சு கிளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அடுப்புல வச்சு லைட்டா ஹீட் பண்ணிட்டு டிஷ்யூ பேப்பர்ல லைட்டா ஆயில் அப்ளை பண்ணி சுத்தியும் வந்து தொடச்சி விட்டுட்டேன். ஸோ இதை வந்து இந்த மாதிரி மெத்தட்ல கரெக்டா ஃபாலோ பண்ணாலே மண் பாத்திரம் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு பெட்ஷீட்ஸ்லாம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்தது. காலையிலே வந்து கொஞ்சம் ஊற வச்சிருந்தேன். சரி மறந்தே போயிட்டேன் துவைக்கிறதுக்கு. சரி அதையும் வாஷிங் மிஷின்ல போட்டுட்டு மற்ற வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிருஷன் குட்டி டே டைமில் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் என்னை எங்கேயுமே விடுறதில்ல. அவன் கண்ணுக்கு முன்னாடி நான் ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தேன் நான் மட்டும்தான் பேசாமல் இருக்கிறான். அதனால பார்த்தீங்கன்னா எப்போ சஷு குட்டி வர்றானோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சஷு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த ட்ரெஸ்ஸை வந்து காய வைக்கிறதுக்கே வெளியில வந்தேன். சஷு வந்துட்டான் அப்படின்னா அவன் கூட பேசி விளையாடி சிரிச்சுட்டே இருப்பான். ஈவினிங் போல கிருஷன் குட்டி கொஞ்சம் நாசனசன்னு அழுதுட்டே இருந்தான். அதனால தூக்கிட்டு வந்து வெளியில சமாதானப்படுத்தி உட்கார வச்சிருந்தேன். பெரியவன் சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தான். அவனை பார்த்துட்டு ஒரே ஹாப்பி இவருக்கு. பழைய மாவு கொஞ்சம் இருந்தது. அதோட கொஞ்சமா சேர்த்து ஒரு பவுல்ல எடுத்து வச்சுட்டு நைட்டு தோசை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சப்பாத்தி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது. அப்புறம் எடுத்து வச்சுட்டு நைட்டுக்கு சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து உங்களோட பாத் பவுடர் எப்படி நீங்க அப்ளை பண்றீங்க அதை போட்டு காமிங்கக்கா வீடியோல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதை வந்து நீங்க குளிக்கும் போது பாத் பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து சோப் ஒரு டைம் போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பவுடர்ல நார்மல் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சோப் எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி ஃபேஸ்க்கு உடம்புக்குலாம் போட்டு ஸ்க்ரப் பண்ணி குளிச்சிட வேண்டியதுதான். ரெகுலரா யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். இதை வந்து நம்ம ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 1 டீஸ்பூன் வந்து ஒரு பவுல்ல எடுத்திருக்கேன். இதுல வந்து கர்டு, ரோஸ் வாட்டர், ஆலோவேரா ஜெல், அப்புறம் பால் இதில் வந்து ஏதாவது கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ரோஸ் வாட்டரும் ஆலோவேரா ஜெல்லும் வந்து இந்த பவுடரோட கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து டைலூட் பண்ணிக்கிறேன். ஃபேஸில் ஒரு சிலருக்கு பிம்பிள்ஸ், டார்க் மார்க், டார்க் சர்க்கிள், பிம்பிள்ஸ் மார்க்கு அது எல்லாமே இருக்கும். ஆக்னிலாம் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மங்கு வந்திருக்கு பார்த்தீங்களா, அதுவுமே வந்து நல்லாவே ரிமூவ் ஆகுது. இது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரே சொன்னது தான். பட் ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணும்போது மட்டும் வீக்லி ஒரு 4 days வந்து யூஸ் பண்ணால் போதும். பாத் பவுடரா யூஸ் பண்ணும்போது மட்டும் நீங்க டெய்லியும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட ஃபேஸ்ல ஜஸ்ட் வந்து தண்ணி வச்சு வெட் பண்ணி விட்டுக்கோங்க, வைப் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த பாத் பவுடரை வந்து ஃபேஸ் ஃபுல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன்.
இதை நீங்க பாத் பவுடரா யூஸ் பண்ணும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அதுவும் வெயில் சீசன் இல்லையா, ஸ்வெட்டிங் ஸ்மெல் எல்லாம் இல்லாம நல்லா ஈவினிங் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க. 100% வந்து எல்லாமே நேச்சுரல் இன்கிரீடியன்ட் வச்சுதான் மேக் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வாங்கினவங்க எல்லாமே 100 கிராம் வாங்கி யூஸ் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இப்ப கேஜி கணக்குல வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வாஷ்லயே நல்ல க்ளோயிங் லுக் தெரியுதுக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபேஸ்ல அப்ளை பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிடணும். ரொம்ப நேரம் ட்ரை ஆச்சு அப்படின்னா ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆயிடும். வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா டவல் வச்சு ட்ரை பண்ணிட்டு ரோஸ் வாட்டர் இல்லைன்னா ஆலோவேரா ஜெல், நார்மலா மாய்ஸ்சரைசிங்க்கு யூஸ் பண்ணுவீங்களா, எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ் என்னோட ஸ்கின் பாருங்க நல்லா ஹைட்ரேட்டடா இருக்கு. 6 month பேபில இருந்து பெரியவங்க வரைக்கும் யாரு வேணாலும் யூஸ் பண்ணலாம். 2 கேட்டகரியும் யூஸ் பண்ணலாம், மேல் அண்ட் ஃபீமேல் யூஸ் பண்ணலாம். நைட் டின்னருக்கு தோசை தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் சடனா வந்து பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு. சப்பாத்தியும் காய் போட்ட ஒயிட் குருமாவும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியே இன்னொரு vlogல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.